வருகவே வருகவே நல்லோரே வருகவே. ஏழு ஸ்வரங்களில் ஜதி சொல்லி ஆடியே அழைக்கின்றோம் வருகவே. சபையோரே வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. காக்கும் நல்லறம் அருளும் நாதா, ஆக்கும் உன் சக்தி அமுதாகுமே. காக்கும் நல்லறம் அருளும். 10ஆம் திருவிழாவை முன்னிட்டு நாம் மாபெரும் பட்டிமன்றமும் அதற்கு முன்பாக சிறிய நகைச்சுவை ஒன்றும் நடத்த இருக்கிறோம். இதற்கு பதிலளிப்பவர்களுக்கு தக்க சன்மானமும் பரிசுகளும் பொற்கீழிகளும் மற்றும் பற்பல நகைச்சுவையான பரிசு பொருட்களும் கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். முதல் கேள்வி, ஒரு பஸ் பேருந்து நிலையத்தில் ஆண் யானைகளும் பெண் யானைகளும் நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பெண் யானை மட்டும் பஸ்ஸில் ஏறிவிட்டதாம், ஆண் யானை பஸ்ஸில் ஏறி போகவில்லையாம். அது ஏன்? யாராவது பதில் தெரிந்தால் சொல்லவும். சரியான பதில் சொல்லியிருக்கிறார்கள். அருகில் இருந்த ஜாலி மீரா அவர்களுக்கு கரங்களை தட்டி தகவல் எழுப்புவோம். மீண்டும் அந்த கேள்வி கேட்கிறேன். ஒரு பஸ் பேருந்தில் 2 யானைகள், அதாவது ஆண் யானைகளும் பெண் யானைகளும் நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது பெண் யானைகள் மட்டும் பஸ்ஸில் ஏறிவிட்டதாம், ஆண் யானை பஸ்ஸில் ஏறவில்லையாம். அது ஏன்? அதற்கு சரியான பதில் ஜாலி அண்ட் மீரா சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பதில் அது மகளிர் பஸ். இரண்டாவது கேள்வி, கண்ணா லட்டு தின்ன ஆசையா இருக்கா? லட்டு தின்ன ஆசையா இருக்கா? ஆசையா இருக்கு எல்லாருக்குமே. லட்டுனாவே எல்லாருக்கும் ஆசை வந்துடும். இப்ப லட்டு தான் ஒரு கேள்வி. லட்டு கையில வச்சிருக்கோம், அது கீழே விழுந்தா என்னாகும்? குமார் சரியாக பதில் சொல்லியிருக்கிறார், பூமியாகும். மண்ணு. அது அறிவுபூர்வமான பதில், காமெடியான பதில், பூமி. வெரி குட். ஆகவே குமாருக்கு பதில் எழுப்புவோம். அப்படியா? ஓகே. அடுத்தது அல்டோ. வெரி குட். அல்டோ பதில் சொல்லியிருக்கிறார், அவருக்கு கடவுள் இருப்போம். அடுத்த கேள்வி, ஒரு பைக்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. யாரு? முன்னால எறும்பு பிள்ளையும் பின்னால யானை பிள்ளையும். எறும்பு வந்து ஹெல்மெட் போட்டிருக்கு, அதனால வந்து அதுக்கு அடிபடல. ஓகே. அடுத்து நம்ம ஒரு நகைச்சுவையான செய்திக்குள்ள போறோம். இது யார் மனதை புண்படுத்துவதாகவோ யார் மனசை கஷ்டப்படுத்துவதாக இருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். இந்த சிறிய நகைச்சுவை அரங்கேற்றி கொடுத்த முதற்கட்டமாக நமது கிராம நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். செய்திகள் வாசிப்பவராக புலவனி. இன்று செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் கூட்டம் போட்டது திட்டங்கள் தீட்டினர். இதற்கு தலைவர் ஓனாயும் துணைத் தலைவர் நரியும் தலைமையேற்றனர். மாடுகளும் யானைகளும் பேருந்தில் சென்ற போது பேருந்தின் உள்ளே தங்கள் கழிவுகளை போட்டனர், அதாவது சாரம் போட்டனர். அதனால் அந்த பேருந்தில் என்னுடையது உன்னுடையது என்று சண்டை போட்டனர். அதனால் அந்த பேருந்து முழுவதும் படும் சலசலப்பு ஏற்பட்டுவிட்டது. கொசு ஒன்று தன் அம்மாவிடம் சண்டை போட்டுவிட்டு ரயில் தண்டவாளத்தில் பறந்து வந்த போது எதிரே வந்த வைகை எக்ஸ்பிரஸ் மீது மோதியது. இதனால் அந்த ரயில் தடம் புரண்டு தாறுமாறானது. ஹோட்டல் முனியாண்டி கிளாஸில் இட்லி இருக்கிறதாம், சட்னியை காணவில்லையாம் என்று
காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் சாயவழி பொதுமக்கள். ஒசாமா பில்லாடன் பிரியாணி சாப்பிட்ட போது கறி குழம்புக்கு பதிலாக எரிமலை குழம்பை சாப்பிட்டதால் அவர் காலமானார். வாழ்வாதாரம் தங்களுக்கு பாதிக்கப்படுவதாக எறும்புகளும் கொசுக்களும் ஈக்களும் சுகாதார மந்திரியிடம் மனு கொடுத்தும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். நன்றி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சொல்லியிருக்காப்புல தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் 2-3 பசங்க படம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு சொல்லியிருக்கேன், ஏய் இப்போ வந்துட்டு எனக்கு காதல் படம் பார்க்க கூட இருக்கு, அது சீடி எடுத்து போடு அப்படின்னு. அவன் ஒரு மனமொழி எடுத்து போய் என்ன பண்ணிட்டான், சீடியை கொண்டு போய் பிரிச்சுட்டு வச்சுட்டான். ஏன் அது சில்லுன்னு ஒரு காதல் பார்க்க ஆசைப்பட்டுட்டா படம் பார்க்க போனவன், அதனால சீடியை கொண்டு பிரிச்சுட்டு வச்சுட்டு கொஞ்சம் லேட்டா சில்லு ஒரு காதல் பார்க்கறதுக்காண்டி பிரிச்சுட்டு வச்சுட்டான். நன்றி. நமது விஜிஸ் ஒரு கேள்வி கேட்டுக்காரு, தெரிஞ்ச கேள்வியை கேட்கணும்னு சொல்லி கேட்டுருவோம். ஓகே, அமாவாசை நைட்டு பௌர்ணமி தெரியுமா தெரியாதா? கோடியர் புதிரின் விழாவின் இறுதி நாளான இன்று மண்ணின் மைந்தர்கள் நடத்தக்கூடிய இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை காண வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். முதல் கட்டமாக பட்டிமன்றம் ஆரம்பமாகும் முன்பு நமது கிராம தலைவர் உயர் திரு ஜான் போஸ்கோ அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். அதன் பின்பு மண்ணின் மைந்தர்களுடைய பட்டிமன்றம் அரங்கேற்றப்படும். கிராம இறைமக்கள் அனைவருக்கும் உங்களின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு முன்பால் நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலில் கொஞ்சம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். 1962 அதற்கு முன்னே இருந்து நமது ஊரில் தான் பாஸ்கா திருவிழா நமது மக்களால் வெகு சிறப்பாக நடத்தினார்கள். இந்த மண்ணானது கலைக்கு சொந்தமான மண். எல்லா கலைகளிலும் மண்ணில் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் நான் பிறந்த பின்னால் கூட சூமேரி நாடகம் நான் பார்த்திருக்கிறேன். அது நடித்த ஒரு சில நபர்கள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அருணோதய என்ன, சேசனப்பா, கள்ளபூஸ் மாமா, இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. நான் அந்த நாடகம் பார்த்திருக்கேன், சூமேரி நாடகம். நமது மண்ணின் மைந்தர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பல கலைகளுக்கு சொந்தக்காரர்கள். இன்று அந்த வழி வந்த வம்சாவளிதான் நாம். நம்மிடம் இருக்கிற திறமைகளை நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்பதில்லை. ஆனால் எல்லா திறமையும் நம்மிடம் இருக்கிறது. நம்மிடம் இல்லாத திறமை எதுவுமே இல்லை. எல்லா திறமையும் இருக்கிறது. நாம் அதை பரிசோதிப்பது இல்லை. இப்பொழுது அதை பரிசோதிப்பதற்கு திடீரென்று ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம் அப்படி என்று அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு ஒரு சில பேர் இசைப்பு கொடுத்தார்கள். இசைப்பு கொடுத்து செய்வோம் அப்படி என்று சொன்னார்கள். உடனடியாக தான் இது இந்த காலையில் தான் அது பேசப்பட்டது. உடனே ஆரம்பிக்க இது வந்திருக்கிறோம். நமக்கு திறமைகள் இல்லை என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். இந்த மண்ணிற்கு சொந்தமானதே
பெரிய கலை பொக்கிஷம். நம்ம அந்த மண்ணில் பிறந்தவர்கள் சிறுவங்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஊர்ல உள்ள சிறுவங்கள் நம்ம ஊர்காரர்கள் செஞ்சிருக்காங்க. சரியா ஒரு குதிரை சிறுவம் நம்ம ஊர்ல உள்ள செய்ததுதான். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நம்மள உள்ள திறமைகளை பரிசோதித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் வெகு திறமையான மண்ணை சார்ந்தவர்கள், வெகு திறமை உள்ளவர்கள் என்பதை நம்மளால் நிரூபிக்க முடியும். ஆகவே இந்த பட்டிமன்றத்தில் ஒரு சில வார்த்தை தவறுகள், பேச்சு தவறுகள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நடத்துகிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அதிலேயே பண்பட்டு வரவில்லை. புதிதாக இப்போதும் தொடர்ந்துகிறோம். ஒரு 4 வருஷம் பண்ணிட்டோம்னு வைக்கலேன், ரொம்ப ஈஸியா வந்து மற்ற ஊர்காரர்களே நம்மளை கூப்பிடுவாங்க. பட்டிமன்றத்துக்கு ஊர்ல இருந்து வாங்க, ஒரு குழு வாங்க, அந்த குழுவுக்கு ஒரு பேர் வச்சிடலாம். அதனால் நாம் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்திற்கு வெறும் ஆதரவும் உங்களுடைய கலை ஒளியும் செய்து உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கிராம நிர்வாக சார்பாக கேட்டுக்கொண்டு இறை வணக்கத்தை ஆரம்பிக்கின்றோம். வாரீரோ வினை தீரோ ஏனை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ பாரநந்தீர் பரம் தாரநந்தீர் சுவாமி பாரநந்தீர் பரம் தாரநந்தீர் சுவாமி பாரினிலே எனக்கு யாரும் இல்லை துணைக்கு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ தேனே மரி மகனே தேடி மருங்கோனே சேனைகளின் சீமானே சிந்தை கலங்கி நானே தேனே மரி மகனே தேடி மருங்கோனே சேனைகளின் சீமானே சிந்தை கலங்கி நானே கானகமே மேவும் மானது போலானே கானகமே மேவும் மானது போலானே வானகம் சென்ற தேவா ஏழு வரத்தாமதம் வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ காணாத ஆட்டை தேடி கானகம் சென்ற கோழி கண்டுபிடித்து ஆட்டை கொண்டு தொடுவம் சேர்க்க காணாத ஆட்டை தேடி கானகம் சென்ற கோழி கண்டுபிடித்து ஆட்டை கொண்டு தொடுவம் சேர்க்க கருத்துடனே இரு உருத்துடனே மிக கரத்தில் ஏந்தி வள புறத்தில் வைப்பீர் திண்ணம் வாரீரோ இணை தீரீரோ எனை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ வீடு எனக்கு செய்ய மேலோ போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிட வாரேன் என்று வீடு எனக்கு செய்ய மேலோ போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிட வாரேன் என்று கொண்டு வருவீர் முடி இன்று மயில் வேன் கூடி கண்டு மயில் வேன் பாடி இன்று மயில் வேன் மோடி வாரீரோ வினை தீரீரோ எனை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ தலைவருக்கு நன்றி.
இறை மக்கள் அமைதி காத்து தருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். கரவொலி எழுப்பி எல்லோரையும் ஆர்வப்படுத்த வேண்டும். ஆனால் கூச்சல் குழப்பம் இல்லாமல் சத்தம் இருக்கக்கூடாது. அப்பதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. தயவு கொடுத்து அமைதியாக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும், காண்பதற்கு வர காத்திருக்கும் அனைவருக்கும் கோடி அற்புத புனித அந்தோணியாரின் திருவிழா வாழ்த்துக்களை மண்ணின் மைந்தர்கள் பட்டிமன்ற குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டிமன்றம் வழக்கமாக நீங்கள் தொலைக்காட்சியிலோ அல்லது நேரடியாகவோ பார்க்கும் பட்டிமன்றம் போல் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நீ இது பேசணும், இந்த இதை பேசணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் தயாரித்து நடத்தப்படும் பட்டிமன்றம் போல் இல்லை. இது ஒரே நாளில் புனித அந்தோணியார் திருவிழாவில் ஒரு மகிழ்ச்சியாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களால் முடிந்த ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த பட்டிமன்றத்தை நடத்தலாம் என்று ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இதில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில பேச்சில் தவறுகளோ அல்லது யாருடைய மனதையாவது புண்படுத்துவது போல் ஏதாவது அமைந்தால் தயவு செய்து பொறுத்துக் கொள்ள வேண்டும். மண்ணின் மைந்தர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தெரிவித்து உங்கள் கரவொலி எழுப்பி இந்த பட்டிமன்றத்தை ரசிக்குமாறு உங்களை அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்லா பேசினாலும் பேசலைனாலும் நீ கையை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் தான் யாரு சரியா பேசலையோங்கிற ஒரு எண்ணத்தை எங்க பேச்சாளர்களுக்கு ஏற்படுத்துறாது. நீங்க உங்க மனத்தப்படி பார்த்து தட்டிக்கிங்க கைய. நம்முடைய குழுவுக்கு ஒரு அன்பான வண்டிகள் அவங்களுக்கு பார்வையாளர்கள் சொல்லியாச்சு. விவேக் படத்துல ஒரு காமெடி வருதுமா, நம்மளை நம்பி உங்களை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இவங்களுக்குலாம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பாரு விவேக்கிட்ட. ஏற்கனவே என்ன செஞ்சா ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரிதான் இவங்க என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே செய்ய போறதில்லைன்னு சொல்ற மாதிரி இல்லாம நம்மளை நம்பி வந்திருக்கிற இந்த பார்வையாளர்கள் மகிழ்ச்சியாக வீடு செல்வதற்கு உங்களால் முடிந்த உங்க பேச்சால் முடிந்த முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வது திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு. தலைப்பிலேயே அந்த ஒரு ஆண்களை பற்றி ஆண்கள் வந்து திருமணமானதுக்கு அப்புறம் படும் கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லும் போது மனைவிமார்களுக்கு ஒரு சூழல் ஏறத்தான் செய்யும். கொஞ்சம் அதையும் பொறுத்துக்குங்க. இது வந்து ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு பேசப்படும் பட்டிமன்றம். அதில் ஒரு சில வார்த்தைகள் வந்தாலும் நீங்க பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதை திரும்பவும் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வது திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு. திருமணத்திற்கு முன்பு ஆண்கள் மகிழ்ச்சியாக எப்படி வாழ்கிறார்கள்? இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க. அவங்களுடைய உடல் மனம் என்று பேச அணி தலைமை தாங்கி பேசுவதற்கு பிரபல பேச்சாளர் மரிய ஜவாரக்சி ஜாரோட் சேஸ்வி ஜாரோட்
தேஸ்மி, ஏற்கனவே திருமணத்திற்கு முன்பு இந்த பெண்கள் பத்தி சொன்னாங்கல்ல, சிம்ரன் மாதிரி இருந்தோம், ஸ்னேகா மாதிரி இருந்தோம், பட்டறிவாரி மாதிரி ஆகிட்டோம், காந்திமதி மாதிரி ஆகிட்டோம். அந்த இயக்கத்தை மேடையில் சொல்வதற்காகத்தான் தலைமையாக வைத்திருக்கிறோம். மூவருமே சிறந்த பேச்சாளர்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை 1% கூட குறையாமல் பார்த்துக் கொள்வார்கள். அதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதுபோல திருமணத்திற்கு முன்பு வாழும் பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி திருவாளர் ரெனில்டன், திருவாளர் அல்பினோ. இப்ப நீங்க இந்த 6 பேச்சாளர்களையும் பார்க்கும் பொழுது ஏன் இந்த 6 பேச்சாளர்களும் திருமணமானவர்களாக தேர்ந்தெடுத்தோம் என்றால், திருமணம் ஆகாதவர்களை பேச அழைத்த இந்த தலைப்பில் பேச அழைத்தால் அவர்களுக்கு திருமணத்திற்கு முன்பு உள்ள அந்த மகிழ்ச்சி மாத்திரம்தான் தெரியும். இரண்டையும் அனுபவித்தவர்கள் திருமணமானவர்கள் என்பதால் தான் இந்த 6 பேச்சாளர்களையுமே திருமணமானவர்களாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 6 நபர்களும் தங்களுடைய தரப்பு வாதத்தை அழகாக உங்களுக்கு சொல்லுவார்கள். நீங்கள் உற்சாகமாக கரவொலி எழுப்பி அவர்களின் பேச்சில் தடைபடாமல் தொடர்ந்து செல்வதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பிக்கப் போகிறது. முதல் பேச்சாளராக திருமணத்திற்கு முன்புதான் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம், மக்களும் திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுவதற்கு அணியின் தலைவி மரியே ஜவார் எம்சி. வண்ண வண்ண நிறங்களாய் வந்திருக்கும் மலர்களாய் பார்வையாளர்களாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்து வரவேற்கிறேன். விதை செடியாகி, செடி மரமாகி, மரம் பூவாகி, பூ கனியாகி, அந்த கனி எந்த கனி தெரியுமா? மாம்பழம். அது அனைவருக்கும் இனிப்புள்ள ஒரு சுவையூட்டுகிற பழமாக இருக்கிறது. அப்படி அனைவருக்கும் சுவையுள்ள தீர்ப்பை வழங்க இருக்கிற நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாம்பழம் தீர்ப்பு மாம்பழமா இருக்குமா இல்ல நடுவர அழுத மாம்பழம் மாதிரி அப்படி இல்ல, அதாவது சுவையுள்ள மாங்கனி அப்படின்னு தான் சொன்னேன். அழுகின மாம்பழம் சொல்லலையே. சரி 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 ரைட். வீட்டுக்கு போய் உங்க வீட்டுக்கார மாட்டேன்னா அழுகுங்க மாம்பழம். நீங்க வேணா மரமா இருக்கலாம், ஆனா அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வேர்கள் மிக முக்கியம். அந்த வேர்களாக வீரத்தோடும் விவேகத்தோடும் உங்கள் முன் உரையாட வந்திருக்கிற என் பேச்சாளர்கள் அனைவர்களையும் மிக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நான் இதுவரைக்கும் பட்டிமன்றத்துல பேசுனதே கிடையாது. இதுதான் முதல் தடவை. நீங்க பேசணும் அப்படின்னு போன் அடிச்சு சொன்னாங்க. அப்ப நடுங்கின கைதாங்க. இப்ப வரைக்கும் நிக்கல. நல்ல வேலை ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. பிடிச்சு நின்றுக்கலாம், கீழே விழாம இருக்கலாம் இருக்குங்களா, அதுக்காக இதை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நாங்க என்ன 100வது பட்டிமன்றம் வச்சிருக்கோம். நீங்களா ஏற்கனவே பட்டிமன்றத்துல பேசியிருக்கீங்க, நடுவரா இருந்திருக்கீங்க, நான் பார்த்திருக்கேன். இதுவரைக்கும் நான் இருந்ததே இல்லையே. அப்போ 10 நிமிஷம் கொடுப்பாங்க போல. நம்ம 10 நிமிஷம் பேசணும். 10 நிமிஷமே எனக்கு 10 மணி நேரமாக தெரிஞ்சிச்சு. இங்க உள்ள நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க 15 நிமிஷம் பேசணும்னு. அப்பா கூட 15 நிமிஷத்துக்கு கூட 5 நிமிஷத்தை கொடுத்துருக்கீங்க. எப்படி நான் பேசுறது? 10 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு. 10 நிமிஷம் தான் பேசக்கூடாது, 20 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கூடிருச்சு. அத்தாடி இருக்குங்க, நான் உங்கள்ட்ட எதுவும் பேச 5 நிமிஷத்தை கூட சொல்றீங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி, பேச்சாளர்கள்லாம் முன்னாடியே வாங்க அப்படின்ட்டாங்க. வந்தாச்சு உள்ள.
இங்க வந்தா கோயில்ல ஒருத்தருமே இல்லை. ஆனா அறிவிப்பு கொடுக்குறாங்க, அலை கடல்ல திரண்டு வந்திருக்கிறார்கள் மக்கள், அனைவரும் ஓடி வாருங்கள் என்று அழைத்தார்கள். நான் அப்பதான் கேட்டேன், எங்க அலை கடல்ல திரண்டு வந்திருக்காங்க, ஒருத்தரை காணோம் அப்படின்னு. எங்க பேச்சாளர் மட்டும்தான் வந்திருக்காங்க. அப்பதான் நான் போய் எங்க பேச்சாளர்கிட்ட கேட்கிறேன், இதுக்காக நாங்க 3 பேரும் சந்திக்கவே இல்லை, சந்திச்ச இடம் இங்கதான். அப்பதான் நான் கேட்கிறேன், என்னப்பா எதிரணியில இருக்கிறவங்க 3 தடவை இன்னைக்கு மட்டும் 3 தடவை சந்திச்சு 3 தடவை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம், நம்ம சந்திக்கவே இல்லையே, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கிறேன். எங்க அணியில் உள்ளவங்க சொல்றாங்க, அவங்க 3 தடவை சந்திச்சு பேசுறாங்க, நான் 3 தடவை தூங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாப்ல. அப்பதான் நான் நினைச்சேன், அப்ப இன்னைக்கு நம்ம அணி செம்மையா இருக்கும் அப்படின்னு நானா யோசிச்சிட்டேன். அப்போ ஒரு 10 நிமிஷத்தை 15 நிமிஷமா ஆகியிருக்காங்க. அவ்வளவு நேரம் நான் பேசுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை என் பேச்சுல ஏதாவது தப்பு இருந்துச்சு, கல் எடுத்து அடிக்கணும், தக்காளி எடுத்து அடிக்கணும்னு தோணுச்சுன்னா உங்க கூடி சொல்லியிருக்க தனியா வந்துடுறேன், அங்க வச்சு அடிச்சுக்கலாம். தயாரிச்சு 10 நிமிஷம் மட்டும் தான் பாக்கி இருக்கு, 5 நிமிஷம் பேசியாச்சு. ரைட். இப்ப நான் வந்து ஒரு 4 தலைப்புல பேசலான்னு நான் ரெடி பண்ணி வந்திருக்கேன். நான் எதுவுமே எழுதல, என்னோட அறிவுக்கு எட்டினபடி உங்களுக்கு என்னால் முடிஞ்சதே கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏன்னா எந்த திருமணத்துக்கு முன்பு மகிழ்ச்சியாக இருப்போமா, திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சியாக இருப்போமா, 2 தலைப்பு. திருமணத்துக்கு முன்பு அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பையன் ஃபர்ஸ்ட் ஆண் அப்படி பேசிக்கிறோம். பையன் வந்து என்ன செய்வாப்ல தெரியுமா, அம்மா அப்பாட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பாப்புல, அவ்வளோ ஜாலியாக பேசுவாப்புல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு, அம்மா நான் உங்களை அப்படி பார்த்துக்கிறேன், இப்படி பார்த்துக்கிறேன், அதை செய்யணும், இதை செய்யணும், ஆணையாக்கும் பூனையாக்கும் அப்படி பேசுவாப்புல, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாப்புல. அப்போ அம்மா சொல்லுவாங்க, அம்மாவோ அப்பாவோ அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ பேசுகிற அதே பேச்சை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் அம்மா கிட்ட பேசுப்பா, அப்பா கிட்ட பேசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னாலும் ஒரு அடிக்கா சவுட்ல அதோட போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு அப்படி ஒரு பேசி இருந்தாலும் ஏதோ ஒரு ஜாலியா பேசி தாயை தகப்ப அண்ணே தங்கச்சி எல்லாரும் ஒரு குடும்பமா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல திருமண காரியம் நடந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அந்த 1 வாரம் 10 நாள்ல என்ன நடக்குது, வந்த மருமக பொண்ணு என்ன பண்றாங்க, அத்தை காப்பி குடிங்க, மாமா காப்பி குடிங்க, அத்தை சாப்பிடுங்க, மாமா சாப்பிடுங்க, அன்பையும் பாசத்தையும் பொழிவாங்க. 1 மாசம் போகட்டும், இல்ல ஒரு 2 மாசம் போகட்டும், இந்தாங்க காப்பி. யாருக்கு, மாமியாரு. மாமனாருக்கு என்ன தெரியுமா, போய் எடுத்து குடியா, இந்த இருக்குது போட்டு வச்சிருக்கீங்கல்ல எடுத்து குடியா அப்படிம்பாங்க. இப்படி கொஞ்சம் அவங்களுக்குள்ள நடக்கும். இது யாருக்கு தெரியாது, மகனுக்கு தெரியாது. மகனுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பொண்டாட்டிக்கு பேசுவாரா, அம்மாவுக்கு பேசுவாரா? அம்மாவுக்கு பேசுனா இங்க என்ன நடக்கும், ரகளையாகி போயிடும். பொண்டாட்டிக்கு பேசுனா அங்க சண்டையாயிடும். அதனால இவர் நீங்க எல்லாரும் பதில் பேசினாதான் எனக்கு ஏதாவது கேட்குற மாதிரி பேசுங்க, அப்படி சண்டையாயிடும். அப்பதான் மனுஷன் போய் உட்கார்ந்து சோக பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோடமடி, மனைவி செய்த குற்றமடி, மனைவி செய்த குற்றமடி அவர் பாடினார். அப்பதாங்க வந்துச்சு தோசைக்கல், யாரா சொல்ற அப்படின்ட்டு. என்ன இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாப்லையோ அது அப்படியே மாறி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் அவருக்கு குறைஞ்சிச்சு. அப்போ ஒரு கணம் அவர் யோசிக்கிறாரு, கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனோ, மகிழ்ச்சியாவே இருந்திருப்பேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு பார்த்தீங்களா, அதுதாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள சந்தோஷம். இதையே பெண் பிள்ளைகள் எடுத்துக்குங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி பேசுவாங்க. ஏன்னா என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்குறேன், இப்படி வளர்க்குறேன், சீராட்டுறேன், பாராட்டுறேன், படிக்க வச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு பொண்ணை வெளியேற்றும் போது அம்மா போக மாட்டாங்க, அப்பா போக மாட்டாங்க, கூட பிறந்தவங்க போக மாட்டாங்க, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு போய் பொண்ணை விட்டுக்கலாமா? இதுக்குதான் வளர்க்குறாங்களா?
அங்க இருக்கும்போது அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப கணவர் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படாரா? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆடியில ஒரு நாள், அமாவாசையில ஒரு நாள் அந்த பிள்ளையை பார்க்கறது, பேசுறது. அது ஒரு சில பேர் என்ன செய்யறது, பேசுறது கூட கிடையாது. தொலைஞ்சிச்சுடா, வெட்டி கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சிச்சு. அப்ப அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும்? அன்னைக்கே அந்த சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு மறைஞ்சு போச்சு. தாய் வீட்டுல இருந்த சந்தோஷம், என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு காணாமலே போயிடுச்சு. ஆனா சந்தோஷம் கிடைக்கும். ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இந்த வாக்குறுதி கல்யாணத்தோட கொடுக்கறதோட சரி. அதுக்கப்புறம் யாரும் அதை நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. இப்படி அதாவது குடும்பத்துல எப்படி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நட்பில் எப்படி மகிழ்ந்து இருக்கலாம். அவர் என்ன செய்வாப்புல, நல்லா படிச்சு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல கடலுக்கு போய் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க கையில பணம் நிறைய அதிகமா கிடைக்கும் போது என்ன செய்வாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஏய் வாடா படம் பார்க்க போகலாம், இல்லைன்னா வாடா அங்கே போய் சாப்பிட்டு வரலாம், எல்லாம் கேட்கறது எல்லாம் அனைத்தும் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது காசு கொடுக்கல, தாயிடாக போய் காசு கொடுக்கலன்னா கூட கட்டாயமா கேட்பாங்க, எங்களுக்கு கொடுங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா தாயிடாக போய் கொடுத்துருவாங்க. சரி, நம்ம பிள்ளை ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுது, அதனால கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி சூழ்நிலையில ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல. அப்ப ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் ரெண்டு பேரும் பார்த்த உடனே, ஏய் நல்லா இருக்கியாடா, ஏய் மாப்பிள்ள, ஏய் மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே இந்த கல்யாணம் ஆகாதவர் கேட்கிறாரு, ஏப்பா வா நம்ம சினிமாவுக்கு போகலாம், ரொம்ப காலம் லைஃப் உடைய சந்திச்சு பார்த்து பேசி அப்படின்னு சொல்லதாங்க தாமசம். அந்த எதிராளி இருக்காரு பாருங்க, அவர் மனசுக்குள்ள பாடுறாரு, போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. எப்படி பாடுறாரு? மனசுக்குள்ள பாடிட்டு இருக்கிறாரு. அப்ப இவருக்கு என்ன, நம்ம இந்த வாடா படம் பார்க்க போவோம்னு மட்டும்தானே கூப்பிட்டா, இவன் பேசவே செய்யாம உறைஞ்சு போய் நிற்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டா, மாப்பிள்ள என் பொண்டாட்டி, ஐயா சாமி நான் போயிட்டு வரையா, நன்றி அப்படின்னு அவர் நடந்துட்டாரு. என்னடா நீ பாட்டு போயிட்டு இருக்கிற, நான் என் பொண்டாட்டி மட்டும்தானடா சொன்னேன், நீ ஆரம்பிச்சதே போதும் சாமி, அதுக்கப்புறம் நீ என்ன பேச வரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நான் கிளம்புறேன். அப்ப அந்த இடத்துல அவரோட சந்தோஷம் காணாம போயிடுச்சு. அப்ப அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, நான் திருமணத்துக்கு முன்னாடி அவனோட எப்படிலாம் சந்தோஷமா இருந்தேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தேன், இப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றுமே சொல்லலையே, பொண்டாட்டி மட்டும்தானே சொல்லி விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு மனநிலையில சந்தோஷம் காணாம போயிடுச்சு அவரு. அப்படி அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. இதுவே பெண் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் வெளியிலே போகக்கூடாது, நம்ம ஊருக்குள்ளே இருக்கணும், கோயிலுக்கு போகணும், மற்ற இடத்துக்கு பெற்றோர் சொல்ற இடத்துக்கு கூட தான் போகணும், அப்படிதான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. எல்லா பிள்ளைகளும் எல்லா இடத்துக்கும் போறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாரும் சமமாவே இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பெண்ணும் இங்க இருக்கும் போதே எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவோ ஒரு தடவை தான் சந்திப்பாங்க. சந்திக்கும் போது ஒரு சில பேர் தான் பேசுவாங்க அவங்கள்ட்ட, ஒரு சில பேர் பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, இவ வந்துட்டா கஷ்டப்படுறா போல, நம்ம நல்லா இருக்கணும், இவள்கிட்ட நம்ம பேசி கொடுத்தோம்னா நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்க, நம்ம பேசக்கூடாது அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. சரியா? அப்ப ஒரு நட்பில் இருக்கிற ஒரு மகிழ்வை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிருக்கோம். அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இப்ப கூட நான் பேசுறது யாருக்கும் புரியுதான்னு தெரியல, கல்வியிலேயே எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லிருங்க. சரியா? அப்படி பெண் பிள்ளைகளுக்குரிய ஒரு மகிழ்ச்சி இப்படி காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையின் வழியில நம்மளுடைய மகிழ்ச்சி காணாம போயிட்டு இருக்கு. அதுக்காக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. பிடிக்காத கணவர் இருந்தா அந்த வீட்டுல சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். அது நிறைவான சந்தோஷமா இருக்காது, ஒரு சில வகையில சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, வறுமையிலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். என்னையே இங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது எங்க வீட்டுல கஷ்டப்பட்ட வீடு தான்.
அப்பா வெறும் ரேஷன் அரிசி சாப்பாடு, புளியை கரைச்சி துவையல் அரிசி சாப்பாடு தருவாங்க. ஏன்னா நல்ல ட்ரெஸ் கிடைக்காது, எப்போவோ ஒரு தடவை ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், அதையும் போட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. எப்படி மாறிச்சுன்னா நல்ல அரிசி சாப்பாடு தான். நம்ம எப்ப நினைச்சாலும் நம்மளுக்கு தேவையான துணியை எடுத்து நம்ம போட்டுக்கிறோம், பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம், எல்லா வகையிலையும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா அது ஒரு பொய்யான சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா இப்ப வீட்டுல ஒரு சேலையே புருஷனுக்கு தெரியாம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரை கேட்டு நீங்க சேலை எடுத்தா, உன்னை யாரும் எடுக்க சொன்னா, நீ எதுக்காக சேலை எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டு அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும். யாருக்கும் புருஷனுக்கு முன்னாடி சண்டை நடந்துட்டு இப்படி அப்ப ஒரு நிமிஷம், இப்படி கேட்டு குடும்பத்துல சண்டை உறவா இருந்தாக்க எல்லா குடும்பத்திலையும் டெய்லி சண்டை பண்ணா நடந்துட்டு இருக்கு. சண்டை அதைத்தான் நான் கேட்கிறேன். டெய்லியே சேலை எடுக்கிறாங்க, என்னைக்கே ஒரு நாளைக்கு எடுக்கிறோம், அதை ஏங்க உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அப்ப 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 வந்து சண்டை நடந்துட்டு இருக்குது. அப்ப பார்த்து ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாஞ்சு இந்த ஆளு கொண்டாடி போட்டு அடிச்சுட்டு இருப்பாரு. அப்ப பார்த்து ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. வந்த உடனே படக்கு இழுத்துட்டு வாங்கக்கா நல்லா இருக்கீரா. அது உண்மையான சந்தோஷமாங்க? உண்மையான சந்தோஷமா? அது பொய்யான சந்தோஷம். இதுதான் நிறைய குடும்பங்கள்ல திருமணத்துக்கு அப்புறம் நடக்குது. சரியா? இதுவே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் சந்தோஷமா பேசி சந்தோஷமா குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்ப யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணுமே இருக்காது, கஷ்டப்பட்ட குடும்பம் எதுவுமே இருக்காது. இல்லாம இருந்தா கூட வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அன்போட உபசரிச்சு இருக்கிற உணவை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த சந்தோஷம் இதுல இருக்குறாங்க? கிடையாது. ஆனா இது பேசுறது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் பேசுறதுல தப்பா இருந்தாலும் திட்டிருங்க. சரியா? இப்படி நிறைய வகையில ஒவ்வொரு நாளும் நிறைய சந்தோஷங்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா? 15 நிமிஷம் சொன்னாங்க, அப்புறம் 20 நிமிஷம் சொன்னாங்க. எதுக்கு பண்ணிருக்கிறாங்க? அப்ப இப்படிதான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தாலும் சந்தோஷமா இருந்தது. நான் அடுத்தவங்களை நான் சொல்லல, என்னை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம். நான் சந்தோஷமா இருந்தது அம்மா வீட்டுல இருக்கும்போதுதான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அப்ப எனக்கு கடன்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, நோய்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நல்லா திருவிழா வச்சா புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, போட்டுட்டு கோயிலுக்கு போவோம், டெய்லி பூசைக்கு போவோம். அப்பவும் நான் டெய்லி வாலியப்பிள்ளையா இருக்கும் போதுமே டெய்லி நான் கோயிலுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அதுல எனக்கு ஒரு அதிகமான சந்தோஷம் இருந்துச்சு. எப்படின்னா உள்ளூர சந்தோஷப்படுவேன், உள்ளூர சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருந்திருக்கேன். ஆனா இப்பவும் அதே மாதிரி நான் கோயிலுக்கு வரேன், ஜெபம் பண்றேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா ஒரு போலியான சந்தோஷத்தோட வீட்டுல குடும்ப சூழ்நிலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிற 1 மணி நேர சந்தோஷம் அதுதாங்க. இந்த சந்தோஷத்தை நான் விரும்பல. நான் வந்து பொதுவா எல்லாருக்கும் நிறைவா கிடைக்கிற அந்த திருமணத்துக்கு முன்பு கிடைச்ச அதே சந்தோஷம் திருமணத்துக்கு அப்புறமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அணியின் தலைவி திருமதி மரியச்சவா ரக்ஷி தம்முடைய வாதத்தை ஆணித்தரமாக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்பு நண்பர்களுடன் நண்பிகளுடன் நாங்கள் எந்த கவலையும் இல்லாமல் குடும்பத்தை பற்றியோ அல்லது கடன் பிரச்சனை எந்த பிரச்சனைனாலும் சரி எதையுமே கண்டுக்காம நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இருப்பதற்கு என்ன வழியோ அதை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தோம். அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். திருமணத்திற்கு பிறகு பல சிரமங்களையும் குடும்ப பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைலாம் சந்திக்கிறதுனால அது எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? திருமணத்திற்கு முன்பு வாழ்ந்த மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை, மக்களும் அதுபோல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர் வாதத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை இதுதான் சரியோ அப்படின்னு ஒரு தோணும். ஆனால் இல்லை, நாங்கள் திருமணத்திற்கு
முன்பு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது அது நிரந்தரம் இல்லை. ஆனால் திருமணத்திற்கு பின்புதான் மக்கள் உண்மையான மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அவர் திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சியாக வாழ்கிறார் தரப்பு வாதத்தை எடுத்துரைக்க அணியின் தலைவர் திரு மரிய கட்சி அவர்களை என்பதை அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இலங்கை இரபரப்பின் எரிசுரா நீக்கி வளமுறை மூழ்கிய வான்மிகு பிரதமன் ஒளிகளை பணிகளம் மார்ப்ப கல்லென கலிகள் கொற்கை எதிர்கொள்ள இளிதரும் புகழும் மணல் எருங்கோட்டு அவங்கன் உங்கால் தோன்றும் எம் சிறு நல்பூரே. என் சமூகத்திற்கு இரண்டாவது வணக்கம். சங்க அறுப்பது எங்கள் குலம், சங்க நாருக்கு ஏகு குலம். சங்கை அருந்துண்டு வாழ்வோம், உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் என்று சிவபெருமானை எதிர்த்து தமிழ் சங்க புலவனாக தலைவனாக பணியாற்றிய நக்கீரன் வரிசையில் வந்த நம் தலைவருக்கு மூன்றாவது வணக்கம். யார் யார் யாரு? நான் எங்களுடைய பேச்சை இந்த சிறப்பு பண்டிமன்றத்தினுடைய எங்களுடைய பேச்சை பெருந்தகளாக கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்க வந்த உடனே கேட்டேன், ரெக்ஸி இப்படியே இருந்தா எம்மா ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் திருமணத்துக்கு முன்பு பேச வந்திருக்கேன், என்ன பேசுறதுமே தெரியல. நீ என்ன பேசினாலும் பொய் தானே பேச போற, எதையாவது பேச. பொய் கூட எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா. உங்க வீட்டுக்காரர் இருக்காரான்னு கேட்டேன். வீட்டுக்காரரு மங்களூர் போயிருக்காரு தொழிலுக்கு அப்படின்னு. அப்படி தைரியமா பேசலாம் பொய், ஏன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த வரிசையில தான் அவங்க அந்த பொய்யை சொல்ல. நிறைய பொய்கள் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இளைஞர் இருந்தவன் தான், இல்லாமலாம் இங்க பேச வர முடியாது. ஒரு 17, 18 வயசு 19 வயசு இருக்கு எனக்கு. நல்லா தொழில் செய்வேன், நல்லா தொழிலுக்கு போக வருவேன். இடையில ஒரு 20 வயசு ஆச்சு, கடற்கரைக்கு போய் படுத்துக்குவேன். என் ஐயா ஏன்றா என்னடா என்னைக்கு அப்படின்னு சும்மா இல்லையா கடலுக்கு போ, கடலுக்கு அறிவு வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப எங்க அம்மா சொல்ல, ஏன்டா அவனுக்கு ஏடா கடற்கரை போய் திருப்பி வர்ற, ஏன்டா கடலுக்கு போக மாட்டேங்க, சும்மா இருங்க. அதே உனக்கு ட்ரெஸ் வேணுமா, சும்மா இருந்தா நீங்க எரிச்சு போடு, அப்படியே பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கடா, அந்த பேண்ட் ஷர்ட்டே எடுத்துக்கடா. அப்பயும் கோவம் எங்க அம்மா மேல, ஏன்னா எனக்கு விஷயம் உங்களுக்கு புரியும். கல்யாணம் இருக்கீங்களா? அப்பதான் நான் சொல்றேன், 20 வயசுலயே எனக்கு 21 வயசு. அப்ப எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுட்டு அப்பதான் கேட்காங்க, அடே அட உனக்கு கல்யாணம் பண்ணணுமா, தெரியல மொசப்படி கல்யாணம் போய் பார்த்து தெரியாது. அதோட பையன் போனாங்க, பொண்ணு பார்த்தாங்க. எங்க அத்தை வீட்டுல பொண்ணு, அப்பயும் போவோம். ஏக்கா நான் சொல்ற பொண்ணை கெட்டுத்தா, ஏத்தா நீ பொண்ணு. அப்ப என் மனைவியை சொன்னேன், கேட்டான். இதே சோழியா தெரிஞ்ச காலாது. திருமணம் நிச்சயாச்சு. நம்மளால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,